ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு காயல் விஷன். இன்னைக்கு நம்ம காயல் விஷன்ல பார்க்க போற வீடியோ வாழ்நாள் சாதனையாளர் விருது. இது எதுக்கு கொடுக்கறாங்க, யாருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறத பற்றிய ஒரு வீடியோ தான். பொதுவா எல்லா ஊர்களிலும் பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் இருப்பாங்க, நிறைய சாதனைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு தெரிய வராது அவர் யாரு, என்ன செய்யறாங்க, எவ்வளவு பெரிய மலையை நகர்த்திட்டு இருக்காங்கிறது தெரியாது. ஆனா அமைதியா மௌனமா இருந்து பெரிய காரியங்களை சாதிச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த மனிதர்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது, சர்வசாதாரணமா நம்மளும் ஒருத்தராக தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மனிதர்கள் இந்த சமுதாயத்திற்கும் சரி, இந்த சமூகத்திற்கும் சரி, ஒரு தனி மனிதனா இருந்து அரசு புறத்துல கேட்க வேண்டிய கேள்விகள், அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள், இன்னும் பொது வாழ்க்கையில அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மனிதர்களை தேர்ந்தெடுத்து மெகா அப்படிங்கிற அமைப்பு, மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டு அமைப்புன்னு ஒரு இயக்கம் இருக்குது. இளைஞர்களால் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் காயல்பட்டினத்துல மிகப்பெரிய சேவைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. காயல்பட்டினத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய தீர்வு காணாத பிரச்சனைகளுக்கு எளிய முறையில சட்டத்துக்கு உட்பட்டு தீர்வுகளை ஏற்படுத்துறது. அதே மாதிரி காயல்பட்டினத்துல தட்டி கேட்கும் ஒரு அமைப்பாவே இருக்குது. அரசு தரப்பிலும் சரி, மற்ற தரப்பிலும் சரி, ஏதேனும் தவறுகள் நடந்தா தவறுகளை சுட்டி காட்டி உரிய அதிகாரிகளுக்கு அந்த ஆவணங்களை அனுப்பி அதை சரி செய்யக்கூடிய ஒரு இயக்கம்னு சொல்லலாம். சோ அந்த அமைப்பு இந்த இலைமறை காய இருக்கக்கூடிய இந்த சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு முறையும் குடியரசு தினத்தன்று இந்த விருதை வழங்குறாங்க. 3 பேருக்கு கொடுக்கறாங்க, வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு. சோ 2025 3 பேர் வாங்கியிருக்காங்க. இனி வரக்கூடிய 2026க்கு தேடல்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் யாரு அப்படிங்கிறத தேடி அவங்களுக்கு அந்த விருதை சமர்ப்பிக்கிறதுக்கு வேண்டி இருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இது குறித்துள்ள தகவல் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினம் மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டு அமைப்பு மெகா சார்பில் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை ஒட்டி, அதாவது ஜனவரி 26 அன்று குடியரசு தின விழா நடக்கும். அந்த விழாவில் நகரில் இலைமறை காயாக இருந்து சாதனை செய்து வரக்கூடிய, மக்கள் நலப்பணிகளை செய்து வரக்கூடிய 3 பேரை ஆண்டுதோறும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 2025 ஜனவரி 26 அன்று நடந்த குடியரசு தின விழாவின் போது 3 பேருக்கு விருது வழங்கப்பட்டுச்சு. அதில் முதல் மனிதர் நம்முடைய BA ஷேக் மாமா அவர்கள். இவங்க காயல்பட்டினம் KTN தெருவை சார்ந்தவர்கள். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பொதுநல பணிகளை செய்யறதுங்கிறது மூச்சு விடுற மாதிரி அப்படி உள்ள ஒரு பழக்கத்தில் உள்ளவங்க. அந்த பொதுநல பணிகளை செய்யும்போது பிடிச்சவங்க சிலர் இருப்பாங்க, அதனால சிலருக்கு பாதிப்பு கூட வரலாம். ஆனாலும் எல்லாத்துக்கும் பயன்கிற இடத்துல ஒரு சிலருடைய அதிருப்தி அதெல்லாம் கண்டுக்கிறாம நல்லது நடக்கணுங்கிறதுல உயிரோட்டமா இருந்து கடைசி வரைக்கும் அதுக்காக நின்று போராடி தீர்வு காணும் வரை ஓயாமல் இருப்பவர்கள் தான் ஷேக் மாமா அவர்கள். மாமா செய்த சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்ல யாருமே செய்யாத பல விஷயங்களை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கும், மரக்கொப்பு போக்குவரத்தை மறைச்சிட்டு இருக்கும், கரண்ட் வராமல் இருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது வயர் அருந்து தொங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்குற நம்ம போன்றவர்கள் சாதாரணமாக அதை கடந்து போயிடும். யாருக்கோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம். ஆனால் மாமா அப்படி போக மாட்டாங்க. நின்ற இடத்துல அது என்ன பிரச்சனைங்கிறத மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு அதை பெட்டிஷன் போட்டு அதுக்கு தீர்வு காணும் வரை ஓய மாட்டாங்க. பெட்டிஷன் போடுறது எல்லாரும் போடலாம், ஆனா எங்க கதவை தட்டுனா வேலை நடக்குங்கிறதையும் மாமா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பல ஆயிரக்கணக்கான பெட்டிஷன்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. நான் கூட அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது 4 அட்டைப்பட்டி நிறைய அவங்க அனுப்பின பெட்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு பீரோ நிறைய இருக்குது. மக்களுக்கு தெரியாமலே பல வேலைகளை பொதுநலன் கருதி செஞ்சுட்டு இருந்த அரசின் அனைத்து துறை கதவுகளையும் தட்டி தீர்வுகளை பெற்று தந்த மாமா அவர்களை பாராட்டி தான் கடந்த குடியரசு தின விழாவின் போது மெகா அமைப்பின் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுச்சு. அந்த விருதுடைய தாக்கம் என்னங்கிறது மாமா கிட்டே கேட்போம். இப்போ சொல்லுங்க மாமா, நீங்களே, அதாவது 2025 ஜனவரி 26 குடியரசு தினத்துல மெகா அமைப்பின் சார்பில் ஒரு 3 பேருக்கு விருது வழங்கப்பட்டுச்சு. உங்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது தந்தாங்க. அந்த 3 பேர்ல மூத்தவங்களும் நீங்க தான். இந்த விருது உங்களை எந்த வகையில மகிழ்விச்சிருக்கு, இல்லைன்னா கண்ணியப்படுத்திருக்குது? இதனுடைய அவசியம் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. நான் தமிழ்நாடு மக்கள் நுகர்வோர் பேரவை திருநாளிக்கு காயல்பட்டினத்தாக பணியாற்றிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கரண்ட் சமாச்சாரம், மற்றபடி குடிநீர், போக்குவரத்துகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒன்றே நான் தான் 1999 அடித்த பெட்டிஷன் தான் 2000 முடிச்சிருக்கேன். காயல்பட்டினத்தில் போக்குவரத்து அதிகமாக இருக்கனால ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. பல எதிர்ப்பு மத்தியில் 1999 மாவட்ட கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 2012 ஊர் மக்களோட ஒத்துழைப்போட ஐக்கிய பேர் எல்லாம் ஒத்துழைப்போட முடிச்சிருக்கேன். முடிச்சு இப்போ சமீபமாக டிராபிக் போலீஸ் போட வச்சிருக்கேன். 2 பேர் நிற்கிறாங்க. பெருமண்டல இப்போ ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். சரியா? இப்போ நம்ம பஞ்சாயத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள EB ஆஃபீஸ் இல்லை,
1990 விளக்கு மாமா பீரியட் கொண்டு வந்து இது பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வரைக்கும் இப்போ ஸ்டாலின் நீ பெட்டிஷன் அடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு பெட்டிஷன் அடிச்சிட்டு இருக்கேன். அதாவது பஸ் ஸ்டாண்டுல இப்ப புதுசா காயல்பட்டினம் பேருந்து நிலையத்தை இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நிறைய கடைகள் வருது, நிறைய அலுவலகங்கள் வருது. ஆனா நம்முடைய மின்சார வாரியத்துக்கு ஒரு அலுவலகம் அங்க வேணுங்கிறது அவசியமா இருக்கு. ஏன்னா எல்லா மக்களும், ஊர்ல உள்ள எல்லா தரப்பு மக்களும், எல்லா பகுதியில் உள்ள மக்களும் ஒன்று கூடக்கூடிய இடமாக பேருந்து நிலையம் இருக்கிறதுனால அங்கே மின்சார வாரிய அலுவலகம் வரணுங்கிறதுக்கு மாமா போராடிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க. ஏற்கனவே விளக்கு மாமா தலைவராக இருக்கும்போது 1990 7 சென்ட் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்குது அரசுல. அது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணாமல் அதில் தான் இப்போ வாகனம் நிப்பாட்டுறோம். சரிதா? அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து ஐபி வாசிலான மக்கள் அங்கே போகுது. பெண்களுக்கு இப்போ பணம் கட்டுறதுக்கு இப்போ ஒரு தூரத்தை போய் இருக்கணும், பாதா போகணும். இல்லை நைட்டில் நைட்டில் ஆட்கள் இருக்க மாட்டேன். இங்கே தான் பக்கத்தில் ஓட்டலாம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறி இறங்கி டக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஈஸியாக இருக்கும். பணம் கட்டுறது ஈஸியாக இருக்கும், மக்களும் ஈஸியாக இருக்கும், அதிகாரிகளும் ஈஸியாக இருக்கும். அது போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு வந்து எனக்கு கோரிக்கை. ரெண்டாவது இப்போ வந்து டிராஃபிக் போய் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. நான் 1990 பெட்டிஷன் அடித்து மாவட்ட ஆட்சியர் அடித்து அப்படியே கொண்டு வந்து ஊர் அமைப்பில் ஊரை ஒத்துமாறு 2012 முடிச்சிருக்கேன். ஒன்று இருந்துச்சு. ஒன்று வந்து 2012 வந்து அது நடந்துட்டு இருக்குது. சொல்றது முக்கியமான பிரச்சனை. அதாவது காயல்பட்டினம் மெயின் ரோடு, அதே மாதிரி கூலக்கடை பஜார், இந்த ரெண்டுலையும் வந்து போக்குவரத்து ஜாஸ்தி. அப்போ வந்து கூலக்கடை பஜார்ல பஸ் போகாது, மெயின் ரோட்ல மட்டும்தான் போகும். ரெண்டு பக்கமும் டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு இருந்துச்சு. ஒரு பஸ் வந்து இன்னொரு பஸ் எதிர் திசையில வந்துச்சுன்னு சொன்னா அங்க போக்குவரத்து கண்டிப்பா நெரிசல் ஏற்படும். முன்னுக்கு பின்னுக்கு எக்கச்சக்கமான வண்டிகள் இருந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தீர்வே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த போக்குவரத்து நெரிசல் சரியாகும். இது பல வருடமா இருந்துச்சு. மாமா அவர்கள் அதே மாதிரி பொதுநல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராடியதன் விளைவாக இப்போ ஒன்வே அமல்ல இருக்குது. அந்த ஒன்வே அமல்ல இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் சுத்தமா இப்ப இல்லை. ஆனாலும் கூட இன்னைக்கும் நம்ம ஊர் மக்கள் அதுல இன்னும் கொஞ்சம் பேணிக்கையா இருந்து அந்த ஒன்வே மதிச்சு நடந்தாங்கன்னா அந்த போக்குவரத்து நெரிசல்ங்கிற அவ்வப்போது வருது, அது கூட இல்லாம ஆகும். மாமா இப்ப சொன்னாங்க இல்லையா, அத பேருந்து நிலையத்துல வந்து மின்சார வாரியத்துக்கு அலுவலகம் வேணும்னு சொல்லி. இது 1990 அப்போ உள்ள, இப்ப காயல்பட்டினம் 2ஆம் நிலை நகராட்சி, அப்ப தேர்வு நிலை பேரூராட்சி. அப்ப அதனுடைய தலைவராக இருந்தவங்க விஎம்எஸ் லெப்பை மாமா, விளக்கு மாமான்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம் சின்ன வயசு. அந்த நேரத்துல அவங்க தலைவராக இருக்கும்போதே ஒரு 7 சென்ட் நிலம் மின்சார வாரிய அலுவலகத்துக்காக அங்க ஒதுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதைத்தான் மாமா கோடிட்டு காட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நிலத்தை தீர்மான நம்பர் 120ங்கிறாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில அங்க நிலத்தை ஒதுக்குங்க, அந்த இடத்த மின்சார வாரிய அலுவலகத்தை கொண்டு வாங்கிறதான் இப்போடைய கரண்டா மாமா செய்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம். இப்போ நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்ந்து அவங்க கடிதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டலாம் சொன்னா அவங்களுக்கு செய்தி போகுமோ அந்த வேலையிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பேருந்து நிலைய வளாகத்துல அது மட்டும் இல்லாம இப்போ ரேஷன் கடை இருக்குது, நியாய விலை கடை, அதே மாதிரி கால்நடை மருத்துவமனை இருக்குது, லைப்ரரி, அரசு நூலகம் இருக்குது. இது போக அஞ்சலகம் வர்றதுக்கும் கடுமையான முயற்சிகளை மெகா அமைப்பே பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு நிறைய தடங்கல்களும் இருந்துட்டு இருக்குன்னாலும் அது தீர்வு காணும் வரை நம்ம போராடுவோம். இப்படி எல்லா அரசு துறை அலுவலகங்களும் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா மக்களுக்கு அலைச்சல் மிச்சம், செலவு மிச்சம், நேர விரயமாவாது. எல்லா வேலைகளும் ஒரே நேரத்துல ஒரே அட்டம்ப்ட்ல முடிச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் அந்த முயற்சி. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் மாமா அதை தொடர்ந்து செய்யறாங்க. முக்கியமான தமிழ்நாடு அரசு சார்பாக நமக்கு ஆண்கள் மேல்நிலை இல்லை. அதனால வந்து நம்ம பையன்களுக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. இப்போ நம்ம ஊரில் ஆண்கள் மேலே வந்து வச்சுக்கோங்க, இப்போ பெண்கள் மேலே வர மாதிரி ஈஸியாக கிடைக்குங்களா? அவன் கிடைச்சிட்டா நம்ம பிள்ளை நிறைய பேர் டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, மெடிக்கல் லைன் ஃபுல்லாக போயிடுவாங்க. அது பிரச்சனை குறைகள் 10% கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா பிள்ளை படிக்கும். அதனால் ஆண்கள் மேலே போய் நம்ம வைக்கிறதுக்கு நான் இப்போ முயற்சி பண்ணிருக்கேன், போராடிட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி காயல்பட்டினத்துல 7 மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. அதுல ஆண்களுக்குன்னு சொல்லி 3 மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. அதுல அரசு பள்ளிக்கூடங்கிறது ஒண்ணும் இல்லை. நிர்வாகம் அடிப்படையிலான செமி கவர்மெண்ட் மேல்நிலை பள்ளிகளாக எல்கே மேல்நிலை பள்ளி, சென்ட்ரல் மேல்நிலை பள்ளியில கவர்மெண்ட் எய்டட் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இவங்க இப்ப போராடுறதும் மக்கள் நல அமைப்புகள் போராடுறதும் இங்க ஒரு அரசாலேயே நேரடியா நடத்தப்படக்கூடிய மேல்நிலை பள்ளி வேணும். ஆண்கள் மேல்நிலை, பெண்களுக்கு தீவுத்தூர்வுல அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி இருக்கு, சூப்பரா இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வேணுங்கிறத மாமாவுடைய கோரிக்கையில முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீங்க வந்து பல்லாயிரக்கணக்கான பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 4 அட்டைப்பட்டி நிறைய, ஒரு பீரோ நிறைய வச்சிருக்கிறீங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் இவ்வளவு பெட்டிஷன்ஸ் போட்டு நிறைய சாதிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல இப்ப சொன்னீங்க ஒன்வே சொன்னீங்க, முக்கியமான போராட்டம், அது நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இத மாதிரி சொல்லிக் கொள்ளக்கூடிய குறிப்பிடத்தக்க சாதனைன்னு வேற என்ன சொல்லலாம் நீங்க முயற்சி எடுத்து நடந்தது? கொடிய வெடிகாலத்துல வந்து தண்ணி வாட்டங்கள் மோசமா இருக்குல்ல, டேங்க் மூடி போட வச்சிருக்கேன். டேங்க் மட்டும் இல்ல, வந்து செப்டி டேங்க் இந்த டைம்ல வாழு தொட்டி சம்பளம் இன்னும் திறந்து நடக்குது. கிட்டத்தட்ட
அப்போ தாழ்வு மச்சத்தை கேட்டு நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு தோட்டிகள் டெய்லி குப்பை வச்சிருக்கேன். முந்தியில் வந்து 3 நாளைக்கு 2 நாள் இப்போ வர பரவாயில்ல, டெய்லி வர அளவுக்கு வந்து வச்சிருக்கேன். 90 பேர் இருக்காம அவன் கணக்கு காட்டிட்டு அதுக்கு அனுப்ப பண்ணிக்கிறான். அவெல்லாம் கணக்கு கட்டி ஆட்டை போட்டு கிடக்காம நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனை. துப்புரவு பணியாளர்கள் 90 பேர் நகராட்சி டெம்பரரி இருக்கிறாங்க. ஒப்பந்த பணியாளர்கள் தான் அவங்க. சரியா, 90 பேர் நியமிக்கப்பட்டிருக்கதான் மாமா சொல்றாங்க. ஆனா அந்த 90 பேரையும் வச்சு வேலை வாங்குறது இல்லைங்கிற ஒரு முக்கியமான தெரியும். 90 பேர் இருக்கிறாங்க, ஆனா 90 பேரும் வேலை செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியலங்கிறாங்க. 90 பேர் இருந்தா துப்புரவு பணியில இவ்வளவு பிரச்சனைகள் வராது அப்படின்னா நான் எண்ணிக்கை குறைவா காட்டுறாங்களா, இல்ல கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு மிச்ச பேரை வேற வேலையில எதுவும் வைக்கிறாங்களாங்கிறது ஒரு புரியாத புதிர்னு மாமா சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அதுக்கு பெட்டிஷன் வச்சா இப்ப வந்து 90 வச்சிருக்காங்களா. ஆமா, இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா பெட்டிஷன். இப்ப அந்த பெட்டிஷன் அடிச்ச உடனே எனக்கு இவன் என்ன செஞ்சா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அரசு வந்து உடனே அதே 20 வரையும் திரும்ப நகராட்சி அடிச்சேன் பதில் தந்தேன். அது திரும்பி இவங்க அடிச்சு பதில் தந்தாங்க. எப்படி பாருங்க இப்ப அதோட நிலைமை என்ன? இப்போ ஓரளவு வந்துட்டு இருக்காங்க, டெய்லி ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் காணாது. ஏன்னா வந்து மக்களும் ஒத்துழைப்பு இல்லை. அது ஒரு மிஸ்டேக் இருக்குதான் செய்யாது. மாட்டு கருத்துல வரும்போது மக்களும் பொறுப்பு இல்லாத செய்யாம. நானுமே சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா என்னத்தான் நகராட்சியிலேயும் துப்புரவு பணிகளை பண்ணாலும் கூட ஒவ்வொரு நாளும் வர்றாங்க, வீடு தேடி வந்து விசில் அடிச்சு குப்பையில வாங்கிட்டு போறாங்க. நம்ம மக்களுக்கு பொறுமை காணாது. மக்கள் எங்க சண்டை பிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கூலத்தை போட்டு போயிடுறாங்க, பள்ளிவாசல் முன்னாடி கூலத்தை போட்டு போயிடுறாங்க. காயல்பட்டினம் சுத்தத்தின் மறு பிறப்பிடங்கிற சொல்ற ஊர்ல இந்த சுத்தத்துக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் வெளியூர் மக்கள்லாம் தேடி தேடி வரக்கூடிய நிலையில உள்ளூர் மக்களை இதை நாத்தக்கேடாக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது? அரசாங்கமும் எவ்வளவுதான் செய்யும். அவங்க செய்யலைங்கிறத நம்ம சுட்டி காட்டலாம், நம்ம குறைய வச்சுக்கிட்டு மட்டும் அங்க சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா? அந்த ஒரு பிரச்சனையும் மாமா அணுகி அரசாங்கத்தை தீர்வு கண்டுட்டு இருக்கிறாங்க. உடச்சு போட்டுருக்காங்க. மழை கேட்டா அவன் என்ன சொல்றான், நீங்க கடக்காத சேர்ந்து சொல்றான் அதிகாரி. நான் சொன்னான், சார் என்ன சார் நீங்க சார்ஜ் பண்ணி வாங்குறீங்க, அது கடைசி இந்த வியாபாரம் வந்து அதுவும் தர மாட்டேங்க. நிறைய பேர் பொத்து வந்து விழுவாங்க. நம்ம பொம்பளை புருக்கா போட்டு அப்படியே மக்கின மாதிரி போறாளோ விசாக கம்பெனியில பொம்பளை பொம்பளை கீழே வந்து காலை வச்சுட்டேன். மழைநீர் தேங்குதுங்கிறதுக்காக வடிகால் மழைநீர் வடிகால் ஊர் முழுக்க போட்டிருக்காங்க பிரதான விதிகள்ல. அதுல எல்கே லப்பத்தம்பி சாலை கூலக்கடை பசார்னு சொன்னேன் இல்லையா, கூலக்கடை பசார் அங்கேயும் அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே கூலங்குப்பையால் அடைக்கப்பட்டு அண்மையில பெய்த கனமழையில தண்ணீர் தேங்கினதுக்கு பிறகு பல பேருடைய உந்துதல் இது திரும்ப திரும்ப பெட்டிஷன் கொடுத்ததுக்கு பிறகும் முறையிட்டதுக்கு பிறகும் நகராட்சியிலேருந்து வந்து அதை ஜேசிபி வச்சு தோண்டி அடப்புகள் எல்லாம் எடுத்தாங்க. அந்த அடப்புகள்லாம் எடுத்து விட்டா பெரிய பெரிய கூலங்குப்பைகள் மூடையா வந்து இறங்கிச்சு. ஆமா, இந்த அடப்புகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப தண்ணி வந்து போயிட்டு இருக்குது. மாமாவோட ஆதங்கம் என்ன, இப்படி தோண்டின நிலையில கிடக்குது, அதை மூடையிலேயே பல பேர் தெரியாம போய் உள்ள விழுந்துடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்றாங்க. இது மழை நீர் அந்த முற்றிலுமா மழை காலம் முடிஞ்சாதான் அவங்க செய்வாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொதுமக்கள் எச்சரிக்கையா இருந்தாங்கன்னா நல்லதா தான் இருக்கும். இப்போ உங்க பெட்டிஷன் வந்து பல்லாயிரக்கணக்கில் போயிட்டு இருக்குது, போகாத துறையே இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உங்கள்ட்ட பெட்டிஷன் இருக்கு. இந்த கவர்மெண்ட் லைப்ரரி அரசு நூலகத்துக்கு ஏதோ பெட்டிஷன் சொன்னீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்களேன். அரசு இப்போ நூலகம் இருக்கு இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ 9 மணிக்கு வந்து 12 முடிச்சிடுறாங்க. அப்புறம் 4 மணிக்கு வந்து 7 மணி முடிச்சாங்க. இந்த டைம்ல வந்து ஸ்கூல் பார்க்க முடியாது, வாங்க முடியாது, பப்ளிக்கும் பார்க்க முடியாது. அதனால ஃபுல் டைம் காலை 8 நைட் 8 வரைக்கும் போட்டு டபுள் 2 வேலைக்கு போடலாம். இந்த வேலை நம்ம மக்களுக்கு உதவியா இருக்கும். எல்லா புக்ஸ் அங்கே இருக்குது. நான் அதை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சா நான் வந்து இதெல்லாம் அதை வச்சா இப்ப அந்த நூலகத்துக்கு எந்த துறைக்கு கொடுத்துருக்கீங்க பெட்டிஷன்? இது வந்து கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தேன், கலெக்டர் மாவட்ட மருத்துவமனை கொடுத்தேன். 2வது மெட்ராஸ் பெரிய ஆஃபீஸுக்கு அங்கேயும் அனுப்பி கொடுத்துருக்கேன். அங்கேயும் அனுப்பி கொடுத்தேன். இன்னும் ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் இல்லை. கேட்டா சரியான விடமாட்டேன் பாப்பேன். கேட்டா தேவை. ஏன்னா பிள்ளைகள் படிக்கிறதுக்கு புக்ஸ் எடுக்கிறது வாங்குறதுக்கு என்ன பெண்கள் வந்து உட்காந்து பாக்குற வசதி இல்லை. பெண்கள் லேடிஸுக்கு இல்லை. அதுக்கு கவுண்ட்ல போய் புதுசாக கேட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன பிரச்சனை போறது கொஞ்சம் குறைச்சிட்டேன். அது பையன் ஒரு 12-25 போனா அவன் கேட்டுதான் உள்ள போனா வெட்டி விட்டாங்க. அதோட சண்டை போட்டு வந்துட்டு. மாமா, அந்த கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்க திறக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துல காலைல 9ல இருந்து 12:30 வரைக்கும் திறந்துருக்காங்க. அப்புறம் சாயந்தரம் 4ல இருந்து 7 வரைக்கும் இந்த நேரம் மட்டும்தான் திறக்கிறோம். மாமாவுடைய போராட்டம் என்ன, காலையில 8ல இருந்து இரவு 8 வரைக்கும் திறந்திருக்கணும். அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க, 2 கூட ஒரு நூலகரை போடுங்க அப்படிங்கிறத மாமா அழுத்தமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, இப்ப பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாருமே வசதியானவங்க கிடையாது, ஏழப்பட்டவங்க இருப்பாங்க. பல்வேறு நூல்களை வாங்குறதுக்கு எந்த வகையிலையும் வக்கற்ற நிலையில அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே புகலிடம் வந்து அரசு நூலகம் தான். அந்த நூலகத்துல ஏராளமான புத்தகங்கள், கல்விக்கு தேவையான நூல்கள் இருக்குது. அதை அவங்க குறிப்பிட்ட காலத்துல எடுத்து படிப்பாங்க, வாசிப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே தராத நிலையில இன்னைக்கு உள்ள நூலக நேரம் இருக்குது. அதனால
மாமாவுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கூட ஒரு நூலகரை போட்டு நேரத்தை அதிகரிங்க, வேலை நேரத்தை அதிகரிங்க. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடம் விட்டுட்டு அந்த இடைவேளை இருக்கும் இல்லையா, அல்லது மாலையில பள்ளிக்கூடம் விட்ட உடனே வந்து எடுக்கிறதுக்கு வசதியா, பொதுமக்கள் வந்து போறதுக்கு வசதியா நேரத்தை அதிகரிச்சு 2 நூலகரை போட்டு தொடர்ந்து அந்த நூலகத்தை இயங்க செய்யுங்கிறது முக்கியமான கோரிக்கை. கலெக்டர் கொடுத்துருக்கேன், மெட்ராஸ் மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. மெட்ராஸ்ல உள்ள நூலக தலைமைத்துறைக்கும் அவங்க கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள நடவடிக்கைகள் சீக்கிரம் எடுத்து விரைவிலே நூலகம் 12 மணி நேரம் இயங்குற மாதிரி இருக்கும்னு நம்புறோம். சரி மாமா, இப்போ வந்து நீங்க பெட்டிஷன் போடாத துறையும் இல்லை, இடமும் இல்லை. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு என்னத்தையா போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கு. என்ன போட்டுனா ஆஸ்பத்திரிக்குள்ள நிறைய நாய் உள்ள நடக்குங்க. அது மருத்துவத்துக்கு போனா நாய் நமக்கு அடிக்க மாதிரி இருக்குதுங்க. சரியா, நாய் கிடந்து கவுண்டர் நிக்குது. அப்படி எங்க இதுல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ளே? ஆமா, போட்டோ எடுத்துருக்கேன் இருக்கு. போட்டோ பிஜி கிளம்ப லைன் நிப்போம்ல, கீழே பார்த்து கேட்டா ஆமா பேஷண்ட் அது வளர்க்குறாங்களோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு 1 2 நாய் இல்ல, 15 20 நாய், எல்லாம் கடி நாய். அப்புறம் என்ன செய்வாங்க, அங்க பேஷண்ட் எச்சு போல திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் அங்க நிக்குது, நாய் நிக்குது. இப்ப மழை காலத்துல முந்தாலும் பார்க்க போனேன், கொஞ்சம் தனியா வடிச்சு அங்க இருக்கிற பஞ்ச கூட அப்படிதான் இருக்குது. பாதுகாப்பு இல்ல, கேட்டு இருந்தாலும் திறந்து கிடக்குது. அதுக்கு என்ன பண்ணி, அதுக்கு சொன்னாங்க சார் வந்து பாதுகாப்பா போட்டுக்கோங்களா நாய் பாதுகாப்பு. என்ன பண்ணீங்க நீங்க? அதுக்கு சம்மந்தப்பட்ட அதே தகவல் கொடுத்தா இருக்கு, ஒண்ணும் இல்ல, ஆக்ஷன் இல்ல. ஆமா, கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி நிறைய எண்ணில் அடங்காம அவங்களுடைய பெட்டிஷனும் கோரிக்கை, தொடர் கோரிக்கையும் தீர்வுகளும் போயிட்டே இருக்குது. சரி, இந்த காயல்பட்டினம் கடற்கரை அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அது கடற்கரை போக்குவரத்து ரொம்ப பாதிப்புங்க. எஸ்எம்எஸ் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வண்டி நிப்பாட்டிடுறான். வண்டி நிப்பாட்டினால கற்பவதி வராது, வாக்கிங் வரா. அப்ப பச்சை பிள்ளை இடிக்கிறான், பசங்க இடிக்கிறான், பைக்கான இடிச்சிட்டு போறான். அதனால இந்த வாகனம் போற எப்படி நேரம் வந்து இந்த கக்கூஸ் கட்டிருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் வைக்க வேண்டியது, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து போய் ஈகபதிகளை வந்து அப்படி போய்ட்டு ஒன்று டிராஃபிக் ஜாம் ஆகிடாது. நேரம் கலக்க ஒய்ஃபுள்ள அப்படி வந்து நேரம் வந்து கடற்கரைக்கு போய் அங்கே போய் எங்கே ஸ்டாப் வந்து கடற்கரை அந்த கக்கூஸ் வீட்டில் அங்கே ஸ்டாப் போட்ட வேண்டியது. அங்கே வச்சு அவங்க கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், வசூல் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. அது பண்ணிட்டு அவங்க திரும்பி போகும்போது முத்தாவதிக்காக வந்து ஒய்ஃபில் வந்து ஒன்று டிராஃபிக் அடைஞ்சிடாது, மக்களுக்கு அடைஞ்சிடல. நிறைய பேர் காற்றோட்டங்கள் போவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த கூடிய முடிவு போலீஸும் போட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த போட்டி தான் டிராஃபிக் வெளியில் எடுத்துட்டான். என்னன்னா, இப்போ ஊர்ல ஒன்வே வந்து தீர்வு கண்டு முடிச்சாச்சு. இப்போ கடற்கரையில ஒன்வே ஆக்குறதுக்கு தான் மாமா இவ்வளவு போராட்டம் பண்றதா சொல்றாங்க. அதாவது கடற்கரைக்கு போகக்கூடிய அந்த அணுகுசாலை போறக்கூடிய ரோடுங்கிறது ஒரே ஒரு ரோடு தான். அந்த ஒரு ரோட்ல தான் ஆண்களும் பெண்களும் வாகனத்திலையும் நடந்துமா வந்து போய் இருக்கிறாங்க. அதுலயும் வார விடுமுறை நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு, அதே மாதிரி பண்டிகை தினங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி உள்ள ஒரு நிலையில தான் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உள்ளூர் மக்கள் போகவே வெறுக்கிற அளவுக்கு அங்க உள்ள போக்குவரத்து நெருக்கடி இருக்கு. அதை கூட மாமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் போய் மறுசாலை வழியா திரும்புற மாதிரி அங்கேயும் ஒரு வழி பாதையை அமல்படுத்தணுங்கிற மாமாவுடைய முக்கியமான. அதே மாதிரி மாமா அங்க உள்ள கழிப்பறை மெயினா சொல்றாங்க. நகராட்சியின் சார்பில் கழிப்பறை கட்டி போடப்பட்டிருக்கு. ஆனா அது பயன்படாம இருக்கிறனாலையும் உடைந்த நிலையில் இருக்கிறனாலையும் சமூக விரோதிகளுடைய புகலிடமாகவும் கூடாரமாகவும் அது இருந்துட்டு இருக்கு. அதையும் சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு முறைப்படி திறந்து விடணுங்கிறது மாமாவுடைய. ஸோ எம்ஏ ஷேக்காக்கன்னா யாருக்கும் தெரியாது, பிஏ ஷேக்காக்கன்னா தெரியும். காரணம் என்ன, அவங்களுடைய பட்ட பேர் தான் முதல்ல வந்திருக்கு. அந்த காலத்துல அப்பவுமே பிஏ படிச்ச ஆள் அப்படிங்கிறதுனால அவங்களோட வந்து அந்த பிஏ ஷேக்குங்கிறது அந்த நடைமுறைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க அழைக்கக்கூடிய ஒரு பேரா ஆயிடுச்சு. 3 விருதுகள் வழங்கப்பட்ட முதலாவது நபரை நம்ம சந்திச்சிட்டோம். 2வது 3வது சாதனையாளர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஸோ 2வது சாதனையாளர்களுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். மாமா ரொம்ப நன்றி மாமா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் தஆலா ஆயுள் நீடிச்சு வைக்கட்டும், சரியா சொல்லட்டும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பெட்டிஷன் போடுங்க, அந்த பெட்டிஷனுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். சொந்த செலவு எல்லாம் உங்க சொந்த செலவு தான் ஓடிட்டு, யார்ட்டையும் வாங்கல, யாரிடமும் எதிர்பாராமல் இந்த சமூகத்திற்காக வேண்டி அக்கறையோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப என்னது 1000 ரூபாய்க்கு நான் எழுதி கொடுத்தேன். மகளிர் உரிமை அது வரையில இப்ப அந்த இதுக்கு தான் கொடுத்துருக்கேன், கனரா பேங்க் உள்ளது. அது இப்ப அதுல ஏறி இருக்கான்னு பார்த்து சொல்லுவோம். இப்ப நம்ம இவங்கள பேட்டி எடுக்க வந்தோம், பார்த்தா வழியில வந்து என்ன அவங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இவங்க சாதாரணமா கேக்குறாங்க. இவங்க மூலமா வந்து அந்த வேலையும் நடந்துட்டு இருக்குது. மகளிர் உரிமை தொகையை
தமிழ்நாடு அரசுலேருந்து இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்காக மகளிர் பெற்றுக் கொடுக்கறதுக்காக மாமா பெடிஷன் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. அது விரைவில் கிடைக்கும். அதுக்கான துணை ஆவணங்களை வந்து அவங்க சமர்ப்பிச்சு இருக்கிறாங்க. விரைவில் கிடைக்கும். அதை பத்தி தான் மாமா அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க பேட்டிக்கு இடையில. இவங்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்கு வீட்டுக்கு. பட்டாக்க நம்ம ஏற்பாடு இப்போ அந்த மாட்டுக்கு நிறைய இல்லாமல் இருக்காங்க. அந்த இதெல்லாம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க வந்துச்சு. வந்துச்சுன்னா ஆமா 20,000 வந்துச்சு. அரப்பு நகை வந்துச்சு. அதே நம்ம வாங்கிட்டு இல்லைன்னு நம்ம சொல்ல போறோம். சரி சரி. அவங்க பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு எழுதி கொடுத்து அரசாங்கத்துடைய உதவியை வாங்கி கொடுத்துருக்காங்க. பட்டாக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு மனுஷன் இதே மாதிரி எத்தனை பேர் மாமாட்ட உதவி கேட்டாங்களோ எத்தனை பேருக்கு அவங்க செஞ்சாங்களோ அது நிறைய இருக்கும். பட்டியலிட்டா இடம் போதாது, நேரம் போதாது. வாழ்நாள் சாதனை அதுக்குதான் வாழ்நாள் சாதனை. இருக்கு